வணக்கம். இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். நீங்க என்கிட்ட சில பழைய தமிழ் ஜோதிட நூல்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆமா, நாம பொதுவா பார்க்குற ராசி பலன் எல்லாம் தாண்டி அதுல ஏதேதோ ஆச்சரியமான மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. நிச்சயமா. இது பொதுவா புழக்கத்துல இல்லாத சுவடிகள், சில பரங்கரை ஜோதிடர்கள் மட்டும் பயன்படுத்துறது. அத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா, சரியா சொன்னீங்க. இது வெறும் ராசி பலன் மாதிரி மேலோட்டமான விஷயம் கிடையாது. ஒரு ஜோதிடரோட உள்ளுணர்வை எப்படி தூண்டுறதுங்கிற ஒரு மந்திரத்துல ஆரம்பிச்சு, மந்திரமா? ஆமா, அப்புறம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிருக குணம், நாம கேள்விப்பட்ட புராண கதைகளுக்கே ஒரு மாற்று பார்வைன்னு பல ஆச்சரியமான தகவல்கள் இதுல இருக்கு. இந்த மந்திரம் விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவா ஒரு ஜாதகத்தை பார்த்தா கணக்கு தானே போடுவாங்க. ஆனா நீங்க சொல்ற இந்த மூலங்கள் இது ஒரு உள்ளுணர்வு சார்ந்த விஷயம்னு சொல்லுது. கரெக்ட். ஓம் க்ளீம் ஸ்வாஹான்னு மந்திரத்தை பத்தி குறிப்பிட்டீங்க. ஒரு மந்திரம் எப்படி மனசுல காட்சிகளை ஓட வைக்கும்? இங்கதான் விஷயத்தோட ஆழமே தொடங்குது. இந்த சுவடிகளோட பிரகாரம் ஜோதிடம்ங்கிறது வெறும் கணக்கில்ல, அது ஒரு கலை. அதுக்கு உள்ளுணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த உள்ளுணர்வு அதிகரிக்கத்தான் சில வழிமுறைகள். நீங்க கேட்ட ஓம் க்ளீம் ஸ்வாஹா மந்திரம் யக்ஷினி உபாசனையோட தொடர்புடையது. யக்ஷினியா? அது என்ன புதுசா இருக்கு? இந்த மூலங்களின் படி யக்ஷினிகள்ங்கிறது இயற்கையோட இணைஞ்ச ஒரு விதமான சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்கள், இல்லனா ஆவிகள்னு கூட சொல்லலாம். ஆவிகளா? ஆமா, மொத்தம் 64 வகையான யக்ஷினிகள் இருக்கிறதா இந்த நூல்கள் சொல்லுது. இதுல சில குழந்தை மாதிரி ரொம்ப சாந்தமானவ. சரி. ஆனா சில உக்கிரமான யக்ஷினிகளுக்கு மாமிசம், மது, ஏன் பெண் சுகம் வரைக்கும் பலி கொடுக்க வேண்டியிருக்குன்னு குறிப்புகள் இருக்கு. அடேங்கப்பா. ஆனா நாம பேசுற இந்த ஓம் க்ளீம் ஸ்வாஹா மன்றம் ஒரு சாத்வீகமான குழந்தை போன்ற யக்ஷினிய வசப்படுத்துறதுக்கானது. ஓகே. அப்போ ஒரு ஜோதிடர் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிச்சா என்ன நடக்கும்? இந்த ஸ்வடியில என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒருத்தர் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் தினமும் ஒரு 1/2 மணி நேரம் இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு ஒருத்தரோட ஜாதகத்தை கையில எடுத்தா? அந்த நபரை பத்தின காட்சிகள் அவங்க மனசுல ஒரு படம் மாதிரி ஓட ஆரம்பிக்குமா. அவரோட கடந்த காலம், யாருக்கும் தெரியாத ரகசியங்கள், குணாதிசயங்கள்னு எல்லாமே ஒரு உள் மனக்குரல் மாதிரி கேட்கும். ஒரு நிமிஷம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஸ்கிட்சோஃப்ரேனியா மாதிரி இல்லையா? காதுல குரல் கேட்கறது, மனசுல காட்சிகள் தெரியறது, இது மனநோயின்னு கூட சொல்லலாமே. மிகச்சரியான கேள்வி. இந்த நூல்கள்லயே இந்த ஒப்பீடு வருது. வெளிப்படையா பார்க்கும்போது இது ஒரு மனநோய் மாதிரி தெரியலாம் இல்லையா? ஆமா. ஆனா அந்த மூல நூல் இதை எப்படி விவரிக்குதுன்னா, இது ஆன்மாவின் குரல் அல்லது ஒரு தெய்வீக சக்தி நம்மோடு உரையாடும் ஒரு வழிமுறைன்னு சொல்லுது. ஓஹோ. நடைமுறையில ஒரு ஜோதிடர் எனக்கு காட்சிகள் தெரியுது, குரல் கேக்குதுன்னு சொன்னா அது அவரோட நம்பகத்தன்மையை பாதிக்கும். அதனால இது ஒரு ரகசியமான பயிற்சி. பொது வழியில யாரும்